ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணி கூட 2 ரியல்மி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி காபிள், அதுக்கப்புறம் ரியல்மி பாக்கெட் அப்படிங்கிற 2 ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைம் கொண்டு சேரும். இப்போ வாங்க இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த பாக்கெட் ஸ்பீக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரியல்மி பாக்கெட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சீலை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்க பாக்ஸை வந்துட்டு வெளியே எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நமக்கு மேலேயே வந்துட்டு தனியாக எதுவும் பாக்ஸ் தரல, மேலேயே ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லீஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த லீஃப் வந்துட்டு உங்களுக்கு மேனுவல். வேணும்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்துட்டு எப்படி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேனுவலை கோ த்ரூ பண்ணிக்கலாம். வேறு எதுவும் கொடுக்கல. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸ்பீக்கர் எடுப்போம். ஸ்பீக்கர் வந்து நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு ஒரு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் நீங்கள் கேரி பண்ணுற அளவுக்கு தான் வந்துட்டு அந்த சைஸ் வந்து இருக்குது. ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இதை நீங்கள் கேரி பண்ண முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து வெளியே எடுப்போம். பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பில்ட் குவாலிட்டி நான் நினச்சதை விடவே வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் ரேஞ்ச் இருக்க ஸ்பீக்கருக்கு பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப மினிமலிஸ்டிக் டிசைனாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக எதுவும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. பவர் ஆன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பீக்கரில் பெருசாக எதுவுமே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இது பண்ண முடியும். அதை நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பர்பஸ்க்காக. மற்றபடி வந்து இந்த ஸ்பீக்கரில் வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. பில்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம், அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சவுண்ட், அதுக்கப்புறம் சின்ன வைப்ரேஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ அது ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வந்துட்டு எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ரியல்மி காபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரேஞ்சுக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த ஸ்பீக்கரை வந்துட்டு வெளியே எடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட் ஸ்பீக்கர், அது வந்துட்டு ஒரு 3 வாட் ஸ்பீக்கர். இதுவுமே பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அது கூட கொடுத்த மாதிரியே ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேம் டிசைன் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன், அதே மாதிரி ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பர்பஸ்க்காக. ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குது, அது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. இது கூடயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை இன்டெப்த்தாக கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒவ்வொரு அந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன்ஸ்லாம் எப்படி வந்து எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள். இதில் வந்துட்டு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம இதுலேயுமே வந்துட்டு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, நான் நோட்டீஸ் பண்ணல. இது வந்து பாட்டம் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பீக்கர் கூடயுமே உங்களோட சார்ஜிங் கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சார்ஜிங் கேபிள் வந்து நீங்கள் தனியாக வந்துட்டு சர்ச் பண்ண தேவையில்ல. அது கூடயுமே ஜஸ்ட் வந்துட்டு இந்த சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் மேனுவல், இது மட்டும் தான் வந்து காமனாக வந்து கொடுத்துருக்காங்க 2 ஸ்பீக்கர் கூடயுமே. மற்றபடி 2 ஸ்பீக்கர்லையுமே வேறு எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நான் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மைட் பி இது யாராவது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சில பேர்த்துக்கு இந்த ஃபீட்பேக் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா நான் மோர் தென் ஒரு 1 ஹவராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முன்னாடி இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஹை லெவலில் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்கெட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் 6 ஹவர் லாங் ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் ரேடியேட்டரும் கொடுத்துருக்காங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட் டைனமிக் பேஸ் பூஸ்ட் டிரைவர், ஒரு 3 ஈக்குவலைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பீக்கர் ஸ்டீரியோ பேரிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட இதே இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டீரியோ மூலம் வந்து உங்களால் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஒன்று லெஃப்ட்டாகவும் ஒன்று ரைட்டாகவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காபிள் ஸ்பீக்கரை பார்ப்போம். இந்த காபிள் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 9 ஹவர் ப்ளேபேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 வாட் டைனமிக் பேஸ் பூஸ்ட் டிரைவர், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் ரேடியேட்டர்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஸ்டீரியோ பேரிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் 3 ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதில் காமனாக 2 ஸ்பீக்கருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வாட், இது வந்து 5 வாட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே நிறைய
ஃபீச்சர்ஸ் வந்துட்டு காமனாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் அந்த வாட்டு தான் வந்து டிஃபர் ஆகுது. 2 வாட் இது கம்மியாக இருக்குது, 2 வாட் இது அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு 2 ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 2 ஸ்பீக்கரோட என்னோட பர்சனல் ஃபீட்பேக்கை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 ஸ்பீக்கர்லையுமே வந்துட்டு உங்களுக்கு சவுண்ட் கிளாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சவுண்ட் கிளாரிட்டி வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரேஞ்சில இருக்குது. இன்னொரு ஸ்பீக்கர் வந்து 1500 ரேஞ்சில சேல் பண்ணுறாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சவுண்ட் கிளாரிட்டி வந்துட்டு குட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த 2 ஸ்பீக்கரையும் அப்படின்னா, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பெருசாக வந்து பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் கிடையாது. இந்த 3 வாட் 5 வாட் இந்த ஸ்பீக்கரால் எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டீசெண்டான பேஸ் தருது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி வந்து குட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி சவுண்ட் லெவலில் நம்ம எதாவது சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் வந்து கமெண்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொடுத்துக்க அந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்தெந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கால் வந்துச்சுன்னா அது கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக் இந்த மாதிரிலாம் போகிற மாதிரி. மற்றபடி வந்துட்டு அந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன்லாம் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து வைஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த போர்ட்டபிலிட்டிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா 2 ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டியில் வந்துட்டு எதுவும் பெருசாக இல்லை. நான் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடைய பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குன்னு வேணால் வந்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேட்டரி பேக்கப் வந்துட்டு அவங்க 6 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 9 ஹவர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் வந்துட்டு எவ்வளோ நேரம் வருது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கராக வந்துட்டு இது ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த 2 ஸ்பீக்கரையுமே வந்து பேர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்டீரியோ மோடில். பட் ஒர்க் ஆகலை. மேபி உங்களுக்கு அதோட ரெஸ்பெக்டிவ் சேம் ஸ்பீக்கராக இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் 2யும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ சேனலில் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ போடுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.